ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. ஒரு கடாயில் பட்டர் போட்டுட்டேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நம்ம கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே, நல்லா அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தான் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 முந்திரி மட்டும் அதோடு சேர்த்துக்கிட்டேன். 4 முந்திரி சேர்த்து அதை நான் மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நான் பிளெண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அந்த எடுத்த பேஸ்ட்டை தனியாக வச்சுட்டு இப்போ அதே பேனில் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே நான் தாராளமாக பட்டர் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஏலக்காய் 2, பட்டை பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சுகர், 1 ஸ்பூன் சால்ட் போட்டேன். உங்களோட காரம் ஸ்வீட்டு எந்த மாதிரின்னு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் மாறினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக பன்னீர் சேர்த்து அந்த பன்னீர் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியை மேலே அப்பில் போட்டு ஒரு கிண்டி இறக்கிட்டால் என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.